பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 48வது அதிகாரம் 14வது வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தமும் அவர் நம்மை நடத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்த வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த அதிகாரத்தை சொல்லும்போது, பின்வரும் சந்ததிக்கும் நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனைகளை என்ன செய்யுங்கள், உற்று பாருங்கள் என்று சொல்லுகிறான். பின் வருகிற சந்ததி, நம்முடைய தலைமுறைக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய தேவன் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். சங்கீதம் 44வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரை வாசிப்பீர்களே ஆனால், தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். நன்றாக கவனியுங்கள். நம்முடைய முற்பிதாக்கள் தேவன் செய்த காரியங்களை என்ன செய்கிறார்கள்? அறிவித்தார்கள். அதை நாங்கள் கேட்டோம். தேவரீர் உம்முடைய கைகளினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவும் இல்லை, அவர்கள் புயமும் அவர்களை இரட்சிக்கவும் இல்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை இரட்சித்தது. ஹல்லேலூயா. என கண்பானவர்களே, கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டம் ஒரு நாளும் மாறாதுங்க. தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். தேவ திட்டத்தை அறிந்து ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்குவானே ஆனால், அவனுடைய வாழ்க்கையில் வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை இரட்சிக்கவில்லை, நீர் அவர்கள் மேல் பிரியம் வைத்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை இரட்சித்தது. என கண்பானவர்களே, நாம் கர்த்தருடைய திட்டத்தில் இருப்போமேயானால், கர்த்தருடைய கரம் நம்மை இரட்சிக்கிறதை, நம்மை காப்பாற்றுகிறதை, நம்மை வழிநடத்துகிறதை, நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதனால தாங்க அவங்க என்ன செய்தாங்க, தன்னுடைய தலைமுறைக்கும் அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. எப்பா, தேவ திட்டத்தை அறிந்து கொள், தேவ திட்டத்தில் வாழ பழகிக்கொள். தேவ திட்டம் என்பது அது உன்னதமான வாழ்க்கை, அது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, அது உன்னுடைய வாழ்க்கையில் அனுகூலமான காரியத்தை செய்யும். நீ நம்புகிற காரியத்தை செய்யும், நீ நம்புகிற அதிசயத்தை அது செய்யும், நீ நம்புகிற அற்புதத்தை அது செய்யும். தேவ திட்டத்தில் வாழ பழகிக்கொள் என்று தேவன் அவர்களுக்கு செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருடைய தலைமுறைக்கு விவரித்து சொன்னார்கள். என கண்பானவர்களே, நம்முடைய தலைமுறை ரொம்ப முக்கியம். கர்த்தர் தலைமுறை தலைமுறையாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை நடத்துகிறவர். நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ திட்டத்தை கற்றுக் கொடுங்கள். தேவனுடைய நீங்களும் தேவ திட்டத்தில் நடப்பீர்களே ஆனால், நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த காலவேளையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது உபாகம் 7வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களே ஆனாலும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாரா? 1000 தலைமுறை மட்டும்
உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மை உள்ள தேவன் என்று சொல்லுகிறார். என அன்பானவர்களே, இந்த காலவேளையில் தேவ திட்டத்தில் நடக்கிற ஒவ்வொருவருக்கும் 1000 தலைமுறை மட்டும் தயவையும் இரக்கத்தையும் செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். இந்த காலவேளையில் நம்ம ஆராதிக்கிற தேவன் மரண பரியந்தமும் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, நீர் என்றென்றைக்கும் எங்கள் தேவன். மரண பரியந்தமும் எங்களை நடத்துவதற்கு நீர் போதுமானவராய் இருக்கிறீர். தேவ திட்டத்தில் எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற கர்த்தர் எங்கள் தலைமுறை இரக்கத்தை காண, இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.